கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மேயர் திமுக கவுன்சிலருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவேக்ராஜ், அங்குள்ள களச்சூழல் என்ன காரணத்திற்காக இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது? அதாவது கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. இங்கு தமிழகத்திலேயே ஒரே காங்கிரஸ் கட்சி மேயராக இங்கு சரவணன் இருந்து வருகிறார். இவருக்கும் திமுகவினருக்கும் தொடர்ந்து மோதல் போக்கானது நிலவி வரும் சூழலில் இன்று நடைபெற்ற இந்த மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் 54 தீர்மானங்களுக்கான கோப்புகளை திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தி என்பவர் கேட்டபோது கூட்டம் முடிந்ததாக அவர் மேயர் எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார். அப்போது கோப்புகளை காட்டாமல் தங்கள் அறைக்கு செல்லக்கூடாது என வேகமாக ஓடி சென்று அறையை பூட்டி அறை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரை ஏறி மிதித்துக் கொண்டு உள்ளே செல்ல முயன்றார். அப்போது திமுக கவுன்சிலர் தன்னை மேயர் கொல்ல முயற்சி செய்வதாக கூச்சலிட்ட எடுத்து உடனடியாக மேயரும் கீழே விழுந்து தனக்கு நெஞ்சு வலிக்கிறது என கூச்சலிட்டதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆணையர் என்னை காப்பாற்றுமாறும் நெஞ்சு வலிக்கிறது என தொடர்ந்து அலறலித்த மற்ற கவுன்சிலர்களிடையும் இது பரபரப்பான சூழல் ஏற்படுது. பின்னர் மேயரை மற்ற கவுன்சிலர்கள் சமாதானம் செய்து அவருடைய அறைக்கு எடுத்து சென்றனர். அப்போது மற்ற திமுக கவுன்சிலர்கள் கோப்புகளை கேட்டால் மேயர் நெஞ்சொலிப்பதாக நடிப்பதாகவும் கோப்புகளை எடுக்க பயப்படுவதாகவும் தெரிவித்து தொடர்ந்து அவரை கண்டித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர் அறைக்கு சென்றுள்ளார். தற்போது மாநகராட்சி மன்றமானது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அருணா, மாநகராட்சி மன்றத்தில் பரபரப்பான சூழல் காணப்படுவதாக சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது.